இன்று 3வது நாள் நவராத்திரி. அன்னை துர்க்கையானவள் இன்று நம்முடைய பயத்தை அகற்றி துணிவு தரும் நாள், அதாவது துணிவும் தெளிவும் பெறக்கூடிய நாள். இந்த நாளில் அன்னைக்கு எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். காலை எழுந்து குழுவிற்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து அங்கு தீபத்தை ஏற்ற வேண்டும். தீபத்தை ஏற்றிய பிறகு அமர்ந்து கொண்டு விநாயகரை பிரார்த்தனை செய்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு திதிய தினே நவராத்திரி பூஜாம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். கலசத்தில் கங்கையை ஆவாகனம் செய்து அந்த ஜலத்தால் கலசத்தை புரோக்ஷணம் செய்ய வேண்டும். கலசத்தை புரோக்ஷித்த பிறகு அங்கு அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்யும் பொழுது மகாகால்யா மகாகாலே மகாமாரி ஸ்வரூபயா சைவகாலே மகாமாரி சைவ சிருஷ்டிர் பவத்யஜா என்று கூறி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். பிறகு அன்னைக்கு ஆசனத்தை தர வேண்டும், பாத்தியத்தை தர வேண்டும், அர்க்கியம் கொடுத்து ஆச்சமனமும் தர வேண்டும். பிறகு ஸ்நானம், அதாவது அபிஷேகத்திற்கான நீரை அன்னைக்கு தர வேண்டும். பிறகு வஸ்திரத்தை கொடுத்து சந்தனம் புஷ்பம் இவற்றை சாற்றி அன்று அந்த நாட்களுக்குரியான ஸ்தோத்திரங்களை சொல்லி, நம்மால் முடிந்தது என்றால் தேவி மகாத்மிய பாராயணம், நவாவரண பூஜா, ஹோமம் இவைகளை செய்து அன்னையை திருப்திப்படுத்த வேண்டும். பிறகு நைவேத்தியம் செய்து தீபாராதனை செய்து அனைவருக்கும் பிரசாதத்தை தர வேண்டும். இவ்வாறு 3வது நாள் அன்னை துர்க்கையினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக நாம் அனைவரும் தீபாராதனையில் பங்கேற்று அவளுடைய எல்லாம் வல்ல அந்த ஜெகன்மாதாவான துர்க்கையினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும்.